கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி அண்ணனை வரவேற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில ஒரு ஐக்கியம் வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட இந்த பகுதியில் இருக்கிற சிலராகிலும் கூடி வந்திருக்கிற இந்த இடத்துல மிஷனரி ஊழியம் தேவை என்பதை குறித்து ஒரு பாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அருமையான சகோதரர்கள் மிகவும் பாடுபட்டு இருக்கிறார்கள். ஒருவேளை ஜனம் குறைவாயிருந்தாலும் ஜனத்திற்காக அல்ல, தேவ வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஒருவரையும் தொட்டு அவளுக்கு தேவையானதை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. மற்ற கூட்டங்களுக்கும் மிஷனரி தரிசன கூட்டங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன என்றால், மற்ற கூட்டங்களிலே இயேசு உங்களுக்கு என்ன செய்வார், இயேசு என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை குறித்து அதிகமாக ஆராயப்படும், அதை குறித்து பிரசங்கங்கள் இருக்கும். ஆனால் மிஷனரி தரிசன கூட்டத்தில் நீங்கள் அந்த இயேசுவுக்காக, நமக்காக அடிக்கப்பட்டவரும் நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினவரும் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த மிஷனரி தரிசன கூட்டங்களை ஆங்காங்கே, உண்மையாக சொல்லப்போனால் உங்கள் ஊர் பேரை எனக்கு ரொம்ப நாள் உள்ளே போகலை. ஏன்னா நான் அதிகமாக இதை குறித்து கேள்விப்படவில்லை. ஒன்று மாத்திரம் தெரியும், பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் இப்பொழுது ஆண்டவர் கூட்டி கொண்டு போகிறார் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில வார்த்தைகளிலே என்னுடைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்வேன் என்றால்தான் இந்த மிஷனரி தரிசன கூட்டத்தினுடைய தெளிவான காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நான் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். என்னுடைய தாய் டீச்சராக இருந்தபடினாலும், என்னுடைய தந்தை அரசாங்க பணியில் இருந்தபடினாலும், முதல் மகனாக ஒரே மகனாக நான் அவர்களுக்கு பிறந்த போது அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லித்தான் எனக்கு ஜெபக்குமார், ஜெபமாகவே ஜெபத்தின் உத்தரவாகவே தேவன் தந்திருக்கிறார் என்கிற பெயரை சூட்டி அவர்கள் மகிழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் என்னை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி, பெரிய ஞானிகளாக இல்லாவிட்டாலும், வேத படிப்பில் தெளிந்தவர்களாக இல்லாவிட்டாலும், நான் 3.5 வயசில் ஆரம்பித்த முதல் புஸ்தகமே வேத புஸ்தகம்தான். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம் அது. நான் முதல் படித்த புஸ்தகம் என்னுடைய அம்மா டீச்சராக இருந்தபடினால, நான் ஸ்கூலுக்கு போகும் முன்னதாகவே வீட்டிலே உட்கார வைத்து, எனக்கு இன்னமும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்கிறதை காட்டி காட்டி வாசிக்க வைத்த என்னுடைய தாய்க்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய 5 வயது ஆகும்போது அவர்கள் நானே ஒரு அதிகாரம் வேதத்திலிருந்து வாசிக்காவிட்டால் காலையில் காஃபி தரவே மாட்டார்கள். கடைசி வரை அதை அவர்கள் கடைபிடித்து என்னை உறுதியாக அதிலே வைத்திருந்தார்கள். 7 வயது ஆகும்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்திற்கு போக வேண்டும். அங்கே உள்ள சுருக்க ஜபத்தை வீட்டில் மனப்பாடம் பண்ண வேண்டும். வேதத்தில் இருக்கிற ஒரு அதிகாரத்தை மனப்பாடம் பண்ண வேண்டும். அங்கே கேட்ட பிரசங்கத்தை வீட்டில் சொல்லி காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு மதியம் சாப்பாடு கிடைத்தது. இன்றைக்கு இவைகளெல்லாம் பிள்ளைகளுக்கு திணித்தால் பிள்ளைகள் விரும்ப மாட்டார்கள், பெற்றோரும் அதை குறித்து அவ்வளவு கவனம் செலுத்தவில்லை. ஆண்டவர் ஓசியா புஸ்தகத்தில் சொல்கிறார், நீ நான் எழுதி கொடுத்த வேதத்தை மறந்தாய், ஆகையினால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்கிற ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த நாட்களுடைய கிறிஸ்தவத்தினுடைய ஆழம் அதிகமாக இல்லாததற்கு ஒரு காரணம் என்று நான் சொல்லுவேன். ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு அது விளங்கும் என்பதற்காக நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன நடந்ததுன்னா, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, 7வது வகுப்பு படிக்கும்போது எனக்கு தலை முதல் கால் வரை அம்மை போட்டிருந்தது. என்னை படுக்கையிலே படுக்க வைக்க முடியாது. என்னை ஒரு மணலை விரித்து அதில் ஒரு வாழை இலையை போட்டு வாழை இலை மேலே தான் படுக்க வைக்க முடியும். அத்தனையான ஒரு அம்மை போட்டிருந்த நேரத்தில், அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பசி எடுத்து காலையில் என் அம்மாவிடத்தில் போய், அம்மா ஏதாவது குடிக்க கொடுங்கன்னு கேட்டேன். கண்ணு கூட சரியாக திறக்க முடியாது. ஏனென்றால் முகமெல்லாம் அம்மை போட்டிருக்கிறது, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை அம்மை போட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் என்னுடைய தாய் கேட்ட கேள்வி இன்றைக்கும் என்னுடைய காதுகளிலே துணித்து கொண்டே இருக்கிறது, வேதம் வாசித்தாயா?
அந்த நிலைமையிலும் என்னை விடாமல் என்னை ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய வாசனத்தை நேசிக்க வேண்டும் என்று என் தாய் எடுத்த அந்த பிரயாசங்கள், அவர்களுக்கு ஆண்டவருடைய குறித்த பெரிய அறிவு இல்லைதான். டீச்சராக இருந்ததுனால கொஞ்சம் தெரியும், நன்றாக பாடுவார்கள், நன்றாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தது. அதை எங்களுக்குள்ளே திணித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த நான் படித்து பெரியவனானது போது அருமையான சகோதரர் ஜான் ராஜ் சொன்னது போல என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை தான் அந்த நீ இல்லாவிடில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். யாராவது வாசித்திருந்தீர்கள் என்றால் அது தெரிந்திருக்கும். அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாமல், ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல், எல்லாவற்றையும் கடமைக்காக செய்து கொண்டிருந்த எனக்கு, என்னுடைய படிப்பை முடித்து நான் சென்னை பட்டணத்தில் வேலைக்கு போன போது ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் தங்கியிருந்த அறையில் ஆண்டவரை நான் தரிசிக்க நேரிட்டது. அது என்ன என்றால், சமாதானம் இல்லை, நல்ல வேலை, நல்ல கம்பெனியில் வேலை, நல்ல பெற்றோர். அப்படிப்பட்ட சென்னை பட்டணத்தில், அவர்கள் தூத்துக்குடியில் இருந்தாலும் நான் சென்னை பட்டணத்தில் இருந்ததினால நான் தடித்து விடப்பட்டிருந்த போதிலும் எனக்கு சமாதானம் இல்லாமல் அலறிக்கொண்டிருந்தேன் பல நாட்கள் அந்த அறையில். ஒரு நாளில் ஒரு சின்ன கிசுகிசுப்பு சத்தம் போல எனக்கு காதிலே கேட்டது. என்ன என்றால், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்கிற வார்த்தை. அப்ப நான் துன்மார்க்கன் இல்லையே ஆண்டவரே, நான் துன்மார்க்கன் இல்லையே, நன்றாக படிக்கக்கூடிய பிள்ளையாக தான் வளர்ந்தேன், என் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனாகத்தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது நீர் என்னை எப்படி துன்மார்க்கன் என்று சொல்வீர் என்று சொல்லி நான் நின்றபோது என்னுடைய அறையிலே 20 நிமிடங்கள் என்னுடைய இருதயத்தில் எழும்பின, என்னுடைய மூளையிலே காணப்பட்ட அனைத்து அசுத்தங்களையும் ஆண்டவர் அங்கே காண்பித்த போது, இந்த மனிதன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கையை நோங்கி நின்ற இடத்துல தான் ஆண்டவர் சிலுவையில் எனக்கு காட்சி தந்து, எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், நீ என்னை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுங்கிற காரியத்துக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அதுதான் என்னுடைய முதல் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு உறவு ஆரம்பிப்பது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளை கிட்டத்தட்ட 18 வருடங்களை தாண்டி தான் வேதத்தை வாசித்திருந்தாலும், பாடல்களை படித்தாலும், குடும்ப ஜபத்தில் இருந்தாலும், கோயிலிலே போயிருந்தாலும் தேவனோடு கூட எனக்கு ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஐக்கியம் ஆரம்பித்த நாளில் இருந்து எனக்குள்ளே அழிந்து போகிறவர்களை குறித்த ஒரு பெரிய தாக்கம் உண்டாயிற்று. ஐயோ, கிறிஸ்துவையே தெரியாதவர்களும், கிறிஸ்துவை அறிந்தேன் என்று சொல்லுகிறவர்களும் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லையே, அவருடைய அன்புக்கு விட்டு கொடுக்கவில்லை என்கிற தாக்கத்தின் நிமித்தமாக என்னுடைய வேலை 9 மணி நேரம் செய்துவிட்டு மீதமுள்ள நேரங்களில் ஆண்டவருக்காக ஓட ஆரம்பித்தேன். ஒரு சில வாலிபர் நண்பர்களை கூட்டிக் கொண்டு நானும் அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு நானும் ஈடுபாடு கொண்டு நாங்கள் பிள்ளைகளை சந்திக்கவும் மற்ற காரியங்களை செய்யவும் கர்த்தர் உதவி செய்தார். 5 ஆண்டுகள் அப்படி நான் ஆண்டவருக்காக ஓடுவதற்கு என்னை ஒப்பு கொடுத்திருந்த நேரத்தில் தானே ஆண்டவர் ஒரு நாள் ஜெபிக்கும் போது, என் நண்பர்களோடு கூட ஜெபிக்கும் போது, வடதேசத்தை மாத்திரமல்ல பீகாரை குறிப்பாக காண்பித்து எனக்கு முன்னதாக ஒரு தரிசனத்தை கட்டளையிட்ட போது நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், என்ன ஆண்டவரே, பீகாரை காண்பிக்கிறீரே, என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், வேலையை விட்டு, உன் தகப்பனை வீட்டை விட்டு நீ இந்த பிரதேசத்தில் போய் எனக்காக ஊழியம் செய்ய மாட்டாயா என்று கேட்டபோது, அது என்னால் முடியவே முடியாது என்று சொல்லி 6 மணி நேரம் இங்கே ஊழியம் செய்கிறேனே, எனக்கு இன்னொரு இடத்துல போய் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே, சென்னையிலேயே இன்னும் சந்திக்கப்பட மக்கள் இக்கலமாச்சமாக இருக்கிறார்களே, அவர்கள் மத்தியிலே தானே நான் உண்மை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட நேரத்தில் நீர் என்னை எங்கேயோ 3000 கிலோமீட்டர் தாண்டி போக சொல்லுகிறீரே என்ற ஒரு பெரிய கேள்வியோடு கூட தான் நான் அங்கே நின்றேன். ஆனால் 20 மாதங்கள் ஆண்டவருக்கும் எனக்கும் போராட்டம் நடந்தது. மறுபடி அவர் என்னை பலவிதமாக தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக, என்னுடைய வேத வாசிப்பின் போது நான் காண்பிக்கிற இடத்திற்கு போ என்று சொல்லி ஆண்டவரினோடு மல்லு கட்டி கொண்டிருந்தார். அந்த மல்லு கட்டுதலுக்கு நான் எதிர்த்து நின்றேன்.
இறுதியாக எனக்கு தெரிந்து விட்டது, ஆண்டவர் என்றைக்கோ ஒரு நாள் என்னை பீகார் கொண்டு போய் விடுவார் என்று. அன்றைக்கு பீகாரை குறித்து ஒரே ஒரு தகவல் மாத்திரம்தான் எனக்கு தெரியும். அது மிஷனரிகளுடைய கல்லறை தோட்டம். அங்கே போன யாராலும் பெரிய காரியங்களை சாதிக்க முடியவில்லை. ஜனங்கள் முரட்டாட்டமானவர்கள், கடினமானவர்கள், சட்ட திட்டங்களுக்கு அடங்காதவர்கள், மிகவும் தரித்திரமும் அறியாமை உள்ள அந்த பகுதி என்பதெல்லாம் கொஞ்சம் அறிவு மாத்திரம்தான் எனக்கு இருந்தது. ஆகையினாலே இன்னொரு மாற்று கலாச்சாரத்தில் வேறொரு மொழியில எப்படி கிறிஸ்துவை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியாது. எனக்கு திருமணம் ஆகாமல் இருந்த நேரத்தில் ஆண்டவருடைய காரியத்தோடு கூட போராடி கொண்டிருந்த போது ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்த நான் உதவியாளனாக, சாப்பாடு பரிமாறுகிறவனாக நான் கடந்து சென்றேன். என்னுடைய நண்பர்களோடு கூட நாங்கள் 20 பேர் சேர்ந்து வந்தவர்களுக்கு சாப்பாடைத்தான் போட்டு கொண்டிருந்தோம். நான் கூட்டத்திற்கு போகவில்லை, அதில் நான் கலந்து கொள்ளவில்லை. அப்பொழுது 2வது நாளில் மிகவும் களைப்புற்றவனாக நான் ஒரு சின்ன விளையாட்டு மைதானத்தில் உலாவி கொண்டிருந்தேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் என்று. அந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய தரிசனத்தை எனக்கு தேவன் காண்பித்தார். திறந்த கண்களோடு நின்று கொண்டிருந்த நான் வானத்திலே அக்டோபர் 13ஆம் தேதி என்று எழுதப்பட்ட வார்த்தைகளை பார்த்தேன். ஆண்டவரிடத்தில் கேட்டேன், என்ன நடக்கப் போகிறது என்று. உன்னுடைய வேலை அதற்கு பிறகு நீ நீடிக்கக்கூடாது, இந்த நாளிலே வேலையை விட வேண்டும் என்று சொன்ன நான் அதை பார்த்து சிரித்தேன். அந்த நேரத்தில் கீழ்ப்படிய மனதில்லாதவனாக என் குடும்பத்தினுடைய தேவைகள், என்னுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் மனதிலே ஏற்றி கொண்டிருந்தபடியினால மொழி தெரியாத இடத்திற்கு, கலாச்சாரம் தெரியாத இடத்திற்கு, இந்தியாவிலேயே மிகவும் தரம் கட்ட ஒரு மாநிலத்திற்கு என்னை ஏன் அனுப்புகிறார் என்கிற அந்த பெரிய கேள்வி என்னை துளைத்தெடுத்ததினாலே நான் எதிர்த்து நின்று கொண்டிருந்த போது அந்த எழுத்துக்கள் மறைந்து அங்கே 2 அழகான கண்கள் தோன்றி, அந்த கண்களிலிருந்து ஒரு பெரிய ஒரு கண்ணீர் துளி என் மேல விழ ஒரு சத்தத்தை தெளிவாக கேட்டேன், மகனே நீ எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு வேற ஆள் இல்லை என்கிற சத்தம். கர்த்தருடைய அங்கலாய்ப்பை கண்ட நான் நிற்க முடியவில்லை. முகங்குப்புற விழுந்து என் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தனி மனிதனாக, யார் என்னை தாங்குவார்கள் என்று தெரியாதவனாக, எப்படிப்பட்ட இடத்திற்கு போகிறோம் என்பது தெரியாதவனாக கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போன அந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எப்படியோ ஒரு அட்ரஸ் மாத்திரம் இருந்தனால அந்த ஊருக்கு போய் இறங்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். 52 வருடங்கள் ஆண்டவர் என்னை ஏந்தி, என்னை மாத்திரமல்ல என்னோடு கூட மற்றவர்களையும் இணைத்து, இந்த தரிசனத்தையும் பாரத்தையும் பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து என்னோடு கூட இணைத்து ஆண்டவருக்கு என்று ஒரு பணியை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தது மாத்திரமல்ல, பரத்திலிருந்து தேவன் எல்லா காரியங்களையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு கூட பணித்தளத்தில் இங்கே வந்து இந்த தரிசனத்தை புரிந்து கொண்டவர்கள் இங்கே கிராமங்களிலே சுற்றி திரிந்து மக்களை ஜெபிக்கவும் மக்களை கொடுக்கவும் ஏவுகிற காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் என்னோடு கூட பணித்தளத்தில் இருந்து என்னோடு கூட 2 சகோதரர்கள், நேஷனல் ப்ரமோஷன் கோஆர்டினேட்டராக இருக்கிற சகோதரன் பெல்சாத், வெல்கம் பிரதர் பழனிவேலு, இந்த 2 தலைவர்கள் அவர் பின்னாலே இருக்கிறார்கள். பழனிவேலு அவர் ஒரு இன்ஜினியராக இருந்தவர். இவரும் மீடியா துறையிலையும் போட்டோகிராஃபி துறையிலையும் மஸ்கட்டில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த ஆர்டர் வந்தபோது, விசா வந்தபோது, அதை பீகாரை பார்க்க வந்த ஒரு சின்ன கூட்டத்தில் வந்தபோது தனக்கு வந்த விசாவை கிழித்து போட்டு அங்கேயே தங்கி ஊழியம் செய்வதற்கு இணைத்து கொண்டார். அவரையும் ஆண்டவர் தட்டி எழுப்பி ஏதோ கம்பெனிக்கு அங்கே மைசூரில் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி இழுத்து கொண்டு வந்த இந்த அன்புள்ள சகோதரர்களுடைய முழு ஒத்தாசை நிமித்தம் அந்த பகுதிகளில் நாங்கள் நிற்பதற்கும் ஆண்டவரை உயர்த்துவதற்கும் இதுவரைக்கு தேவ வல்லமை போதுமானதாக இருந்ததுக்காக எல்லாரும் கைகளை வைத்து, ஆண்டவரே ஜனத்தின் மேலே உமக்கு இருக்கிற ஒரு கரிசனையை நாங்கள் காண எங்கள் கண்களை திறந்தீரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி அந்த மிஷனரி பணியிலே தொடர்ந்து போவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நான் அடிக்கடி தனி ஜெபத்திலே பாடுகிறதெல்லாம் இந்த ஒரு பாடல்தான். வாழ்நாள் எல்லாம் வீணாளாக சென்று போய்
போயிற்றே ஐயோ, மோசம் போனேன் விட்ட நன்மை அழுதாலும் வருமோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் ஏக்கத்தோடே ஆண்டவா, வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ, தேவரீர் கைத்தாங்க சற்றும் சாவு கஞ்சி கலங்கே, ஆயினும் நான் பலன் காண உழைக்காமல் போயினே, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா, வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ, தேவரீர் கைத்தாங்க சற்றும் சாவு கஞ்சி கலங்கே, ஆயினும் நான் பலன் காண உழைக்காமல் போயினே, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா, வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ, தேவரீர் கை தாங்க சற்றும். அந்த கவியை போடுங்க தம்பி, அதை பாட போடுறோம். அம்ப சாவு கஞ்சி கலைஞனேன் என்றால் சாவை ஜெயித்தவர் எனக்கு சொந்தக்காரர். ஹல்லேலூயா. மரணமே என் உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நாங்கள் ஆர்ப்பரிக்கிறதற்கு ஆண்டவருடைய கிருபை போதுமானது. ஆனால் ஆண்டவரை சந்திக்கும் போது தேவரீர் கை தாங்க சற்றும் இல்லை. அடுத்த கவியை போடுங்க. ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை. நான் ஒரு கேள்வி கேட்டுவிட்டு தேவ வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை எழுதின ஒரு பக்தன், ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்திடாமல் சோம்பலாய் காலம் கழித்தோர் அந்நாளில் திக்கிப்பார் நிற்பந்தராய். எந்த நாள்? என் ஆண்டவர் ராஜாவாக ஏழை கோலத்திலே பிறந்த அதே இயேசு மீண்டும் ராஜாவாக நியாயம் தீர்க்கிறதற்கு ஏதுவாக ஒரு கூட்டத்தை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக மேகங்கள் மேல வரும் நேரத்தில் நான் துக்கத்தோடு நின்று விடுவேனோ? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். வந்திருக்கவர்கள் நீங்கள் சில பேராயிருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை உலகத்தில் நடக்கிற அனைத்து காரியங்களும் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று நமக்கு காண்பித்து கொடுத்தாலும் நாம் விரல் விட்டு எண்ணிவிடுவோம் அல்லவா? நான் ஆண்டவருக்கென்று யாரையாயிலும் சம்பாதித்து ஆண்டவருக்காக பாரப்பட்டு அதில் எப்படியாயிலும் என்னை ஈடுபடுத்தி என்னுடைய முயற்சி நிமித்தம் ஒருவர் ஆண்டவருக்குள் வந்தார் என்றால் அது எத்தனை நலமாயிருக்கும். நான் அதை செய்யாமல் சோம்பல் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கலாம், குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கலாம், நம்முடைய தனி வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டதெல்லாம் தேவை. கண்டிப்பாக நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை, பொறுப்பை நாம் செய்துதான் ஆண்ட வேண்டும். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்ம பாரம் ஒருவேளை குறைந்திருக்குமானால், சோம்பலாய் தள்ளி வைக்கப்பட்டிருக்குமானால், அந்த நாளில துக்கிப்பாராக நான் துக்கிப்பார் கூட்டத்தில் நான் நின்றுவிடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை நான் மறுபடியும் அந்த வார்த்தையில் மாத்திரம் நான் பாட விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும் பழைய பாடல் தான், ஆனால் இந்த வார்த்தைகளை கொஞ்சம்
நுணுக்கமாக கவனித்து நாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்தீராமல் சோம்பலா, காலம் கழித்தோர நாளில் தூக்கிப்பா நிர்பந்தரா, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவா, வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகும். இன்னொரு முறை பாடப் போகிறோம். ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்தீராமல் சோம்பலா, காலம் கழித்தோர நாளில் தூக்கி பானீர் பந்தரா, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவா, வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ. ஏன் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்? அந்த நாளில் வெட்கத்தோடு மாறிவிடக்கூடாது என்பதற்காக என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்க போகிறோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். நன்றாய் கவனியுங்கள் அருமையான இந்த காரியத்தை நீங்கள் படித்திருக்கலாம், பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை குறிப்பாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த உலகத்திலே இருக்கிற பரிசுத்தவான்களையும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அவர்களோடு கூட சேர்ந்து முதலாவது பரிசுத்தவான்களுக்காக வருகிறார், பின்பு பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார் என்று வேதம் சொல்லுகிற அந்த காரியத்திலே மனதில் கொண்டிருந்தீர்களானால், அதை நீங்கள் அறிந்திருந்தீர்களானால், அதற்கு அடையாளமாக வேதத்தில் 2 பேரை வேதம் அடையாளம் காட்டி கொடுக்கிறது. அவர்கள் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று. அதற்கு அடையாளமாக ஆண்டவர் வேதத்தில் 2 பேர் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று எலியா, அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இன்னொன்று ஏனோக்கு. ஏனோக்கு ஆதி நாட்களிலேயே 7ஆம் தலைமுறை என்று சொல்லுகிறத யூதா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் தலைமுறையான அந்த ஏனோக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தான். குடும்பஸ்தன் தான், குடும்பத்தோடு வாழ்ந்தவன் தான், பேரப்பிள்ளைகளை கண்டவன் தான். ஆனால் அவன் ஒரு பெரிய காரியத்தை செய்தான். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து வந்ததினால ஒரு நாளில் காணாமல் போனான் என்று வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஐயா, குடும்ப பாரத்தோடு கூட ஆண்டவரோடு கூட சஞ்சரிப்பது கூடாது என்று சொல்கிறவர்களுக்கு சவாலாக ஆண்டவர் இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். குடும்பஸ்தனாக இருந்தாலும் நீ தேவனோடு கூட நடப்பதற்கு ஒப்பு கொடுத்திருந்தால், அவரோடு கூட நடப்பதற்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய காரியத்தை புரிந்து கொண்டவனாக அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான். அதை காட்டி கொடுத்து விட்டு மறுபடியும் இந்த வசனத்துக்கு வருகிறேன். யூதாவின் நிருபம் ஒரே ஒரு அதிகாரத்தை மாத்திரம் கொண்ட அந்த நிருபத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 14வது வசனத்தை 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்கும்
எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு பின்னதாக வந்த 7ஆம் தலைமுறையிலே தோன்றின ஏனோக்கு நம்முடைய காலத்திலே நடக்க போகிற ஒரு பெரிய காரியத்தை அவன் கண்ட ஒரு விதத்தை வேதம் நமக்கு அடையாளம் காட்டிக்கிடு. 1000-10000 பக்தர்களோடு கூட பரிசுத்தவான்களோடு கூட நியாயம் தீர்ப்பதற்காக ஆண்டவர் வருகிறார் என்கிற ஒரு பெரிய சத்தியத்தை சொல்றதுனால நமக்கு ஒன்று விளங்குகிறது. அந்த நேரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். பக்கத்தில் உங்களை திரும்பி பார்த்து, உங்களை குறித்து வீட்டுக்காரர் என்ன சாட்சி கொடுக்குறான்னு எனக்கு தெரியாது, அல்லது உங்களை குறித்து வீட்டுக்கார அம்மா என்ன சாட்சி கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது, பக்கத்து வீட்டு அக்கா என்ன சொல்வாங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களோட படித்தவர்கள் என்ன சாட்சி கொடுப்பார்கள் என்பது எனக்கு தெரியாது. அது நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரே ஒரு முக்கியமான கேள்வியை நான் உங்களுக்கு முன்னதாக வைக்க, தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பாரா? முக்கியமான ஒரு கேள்வி. இதை மட்டும் நாம் கேட்க படித்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான தவறுகளிலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டு விடுவோம். தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்? நான் தேவனை குறித்து ஏராளமான காரியங்களை அறிந்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்கிற ஒரு பெரிய தெளிவுக்குள் சபையின் மக்கள் வந்து விட்டார்கள் என்றால் அநேக காரியங்களிலே மாற்றம் உண்டாகும் என்று நான் நம்புகிறேன். நான் இங்கே எல்லாவற்றையும் நான் பேச விரும்பவில்லை. ஆனால் ஆண்டவர் எதையெல்லாம் குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எதையெல்லாம் கொடுத்து சாட்சி கொடுக்க விரும்புகிறார், என்னுடைய நடவடிக்கைகளிலே என்னதெல்லாம் கொடுத்து சாட்சி கொடுக்க விரும்புகிறார் என்பதை குறித்து வேதத்திலே நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இங்கே ஏனோக்குடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சாட்சி கொடுத்த ஒரு பெரிய காரியம், என்னோடு கூட நடக்கிறவன் என்று. ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை பவுலிடத்தில் கேட்டால் சொல்லுவான். ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம், ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் 15வது 16வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களே கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுவாரா, இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய குடும்பத்திலே மறுபடியும் பிறந்தவன். ஏனென்றால் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார் நிக்கோதேமுக்கு. இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தவனுக்கு சொல்லுகிறார், நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தில் மறுபடியும் பிறக்காவிட்டால் உனக்கு பரலோகத்தில் இடமில்லை என்று சொல்கிறார். அப்படி சொன்ன அந்த இயேசு இங்கே ஆவியானவருக்கு முன்னதாக நம்மை குறித்து ஒரு சாட்சி கேட்க விரும்புகிறார். ஆவியானவர் தாமே, ஹல்லேலூயா, ஆவியானவர் தாமே நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என, நான் தேவனுடைய பிள்ளை. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என்னை குறித்து ஆவியானவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார் என்றால், என்னை அறிமுகப்படுத்துவார் என்றால், எந்த நிலையிலே என்னை குறித்து சாட்சி கொடுப்பார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களிலே பிசாசு பிடித்தவர்களை
அந்த பிசாசுகளை துரத்தும் போது அந்த பிசாசு சில நேரங்களில் சில உண்மைகளை எல்லாரும் முன்னாலையும் போட்டு உடைச்சிரும். அல்லேலூயா. என்ன போட்டு உடைச்சிரும்? ஏய், உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா, நீ என்னடா அங்கே என்னை திறத்த வந்திருக்கியா என்று அந்த பிசாசே சில நேரங்களில் கேள்வி கேட்க ஆரம்பித்திரும். நம்முடைய வாழ்க்கையை குறித்து பிசாசே இந்த மாதிரி சொல்லுமானால், நம்முடைய உள்ளான எண்ணங்களையும் யோசனைகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார் என்பது நமக்கு தெள்ளம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அதை குறித்து யோவான் எழுதுகிறான். 1 யோவானுடைய அவனுடைய நிருபத்தில் அவன் எழுதுகிற காரியத்தை கொஞ்சம் பாருங்கள், வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 1 யோவான் 5வது அதிகாரம் அங்கே 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். அடுத்த வசனம், பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். அடுத்த 2 வசனத்தை வாசிக்கலாம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3. ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுப்பதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். ஆவி, ஜலம். நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஞானஸ்தான தொட்டிக்குள்ளே உள்ளே வைத்து அவர் சொல்கிறது, இந்த பாவ மனிதன் மரித்திருக்கிறான், கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறான் என்பதை அடையாளமாக காண்பதற்குத்தான் அந்த ஜலத்தினால் உண்டாகிற ஒரு சாட்சி நமக்கு தேவையாயிருக்கிறது. இந்த கால வேளையிலே வந்திருக்கிற உங்களோடு கூட தேவன் இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை நான் அடிக்கடி என்னுடைய தனி ஜபங்களிலே, தேவனே, நீர் என்னை குறித்து மக்கள் பேசுகிறது அல்ல சுவாமி, மற்றவர்கள் என்னை குறித்து பெருமை பாராட்டுகிறது அல்ல, அதிலே நான் மனம் மகிழ்ந்து என்னை மறந்து போய்விடக்கூடாது. நீர் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறீர், நான் உம்முடைய பிள்ளை என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரனும் என்று நீர் சொல்லுவீரா என்று நான் அடிக்கடி என்னுடைய தனி ஜபங்களிலே ஆராய்ச்சி செய்து வேத வசனத்தின் வெளிச்சத்தில் என்னை பார்ப்பதற்கு ஒப்புக் கொடுக்கிறது வழக்கம். உங்களுடைய தனி வாழ்க்கையில் நீங்கள் பெற வேண்டிய சாட்சி, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று ஆவியானவர் சாட்சி கொடுக்கிற அந்த காரியத்திற்காக உங்கள் வாழ்க்கை சம்பூர்ணமாக ஆவியானவருக்குள்ளே ஒப்பு கொடுத்து வாழ தேவன் உதவி செய்வாராக. இரண்டாவது ஒரு சாட்சியையும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை அதே வேதத்திலிருந்து நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நேற்று சாயங்காலத்தில் நான் அந்த வசனத்தை நான் காண்பித்து கொடுத்தேன். ஆனால் இப்பவும் வாசிக்கலாம். 4வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். இந்த வசனத்துல 2 காரியங்கள் ஆபேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து ஆண்டவர் சொல்ல, அவன் நீதிமான். ஆண்டவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை நிமித்தம் பாவிகளாக இருந்த உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய பிள்ளையாக்கின நிமித்தம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய அடையாளம், பிதாவின் முன்னதாக நீங்களும் நான் ஒரு நீதிமான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்குள் தன்னை பூரணமாக கொடுத்திருக்கிறவர்களை பார்த்து வேதம் கொடுக்கிற ஒரு பெரிய பெயர் நீதிமான். அல்லேலூயா. அது என்னுடைய சுயநீதியினால் உண்டானது அல்ல, அவருடைய கீழ்ப்படிதலினாலே, அவருடைய ரத்தம் சிந்ததினாலே, அவருடைய பாடுகளினாலே, அவர் தன்னை பலியாக மாற்றினதினாலே ஆண்டவர் அதனால் என்னை மூடி என்னை பார்க்கும்போது என்னை தனியனாக அல்ல, கிறிஸ்துவுக்குள் என்னை பார்க்கிறபடினால நான் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி அந்த காரியத்திற்காக நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அருமையான தம்பி வெஸ்லி ஒரு நல்ல பாடலை
எழுதுல வரிகள், இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடித்தமான சில வரிகள். பாவியான என்னையும் தம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறுரூபம் ஆக்கிடும் என்னை மகிமையில் சேர்த்திடும், என்னை மறுரூபம் ஆக்கிடும் மகிமையில் சேர்த்திடும், நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, நீ நல்லவர் வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கிறதா என்பதை நீங்களே சோதித்து பாருங்கள். இயேசு வரும்போது அவரால் சாட்சி பெற்றவர்களை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றால், ஆண்டவர் இந்த காரியத்தில் என்னை குறித்து சாட்சி கொடுப்பாரா? 2 வாரங்களுக்கு முன்னதாக எங்களுடைய குடும்ப ஜெபத்தில், இப்பொழுதும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்கிறபடினால அவருடைய பிள்ளைகளும் நாங்களும் அங்கே ஒன்றாக கூடி ஜெபிக்கிறது வழக்கம். குடும்ப ஜெபம் அதெல்லாம் சேர்ந்து வருவதற்கு நாங்கள் செயல்படுவது வழக்கம். அப்போது நான் என்னுடைய ஒரு பொறுப்பு, இந்த குட்டி பிள்ளைகள் 5 வயதிலிருந்து 15 வயது வரைக்கும் என்னுடைய பேர பிள்ளைகளோடு கூட எதையாயிலும் ஒரு சம்பவத்தையோ ஒரு கதையோ நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை அடிப்படையாக கொண்டு அவர்களை ஜெபிக்க வைக்கிறது வழக்கம். அதற்கு பிறகு நாங்கள் பாடல்களை பாடி ஒரு அதிகாரத்தை வாசித்து அதற்கு பிறகு நாங்கள் ஜெபிக்கிறது வழக்கம். அந்த வழக்கத்தில் நான் நன்றியறிதலாக இருக்க வேண்டிய அவசியத்தை என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் சொன்னபோது டப் என்று 5 வயது நிரம்பிய என்னுடைய பேரன், அவனுடைய பேரை அவன் என்று கூப்பிடுவோம். அவன் சொன்னான், தாத்தா ஐ வாண்ட் டு தேங்க் த லார்ட். அப்போ நான் சொன்னேன், ஓகே எதுக்குமா, எதுக்கு நீ தேங்க் பண்ண விரும்புகிற ஆண்டவருக்குன்னு கேட்டபோது அவன் உடனே முதல் சாரின்னு சொன்னது என்னையை புல்லரிக்க வைத்து விட்டது. I was dying but he took me out. He gave me life. அவன் வழக்கமாக பேசுவது ஆங்கில வார்த்தைகளை பேசுவான். இதே வார்த்தையை சொன்னான், I was dying. He gave me life. I am thankful to him. எனக்கே கண்களிலே கண்ணீர் வர ஆரம்பித்தது. அவன் பிறந்த உடனேயே நான் கொஞ்சம் திரும்பி பார்க்க ஆரம்பித்தேன். நான் பிறந்த உடனேயே ஒரு சத்தம் பிள்ளை போட்டது, அதற்கு பிறகு சத்தம் வெளியே வரவில்லை. எங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர்கள் நடுங்கி விட்டார்கள், மருத்துவ பணி நாங்கள் செய்கிறபடினால. டாக்டர் அதை பிள்ளைய சிசரியன் முன்னாகவே பிறந்து விட்டான், நேரத்துக்கு முன்னதாகவே பிறந்து விட்டான். ஆகையினால அந்த பிள்ளையை கையில் எடுத்து டாக்டர் சொன்னாங்க, டேக் ஹிம் டு த ஹாஸ்பிட்டல் இன் வாரணாசி. நாங்கள் இருக்கிற இடத்திற்கும் வாரணாசியும் கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர். 130 கிலோமீட்டர் உடனடியாக எடுத்து போங்கள், பிள்ளைக்கு வேறு விதமான சிகிச்சை தேவைப்படுகிறது என்று. அவனை அங்கே கொண்டு போகிறதற்கு நான் இல்லை, நான் ஊழிய சம்பந்தமாக வெளியே போயிருந்தேன். அவனை எடுத்துக்கொண்டு ஓடினவர்கள்.
அங்கே ஆஸ்பத்திரியில் குழந்தைகளுக்கு என்று விசேஷித்த ஆஸ்பத்திரியில் அவனை அட்மிட் பண்ணி அவன் கீழே குனிய வைத்து ப்ளூ லைட்டை போட்டு பல நாட்கள் அது அந்த நிலைமையிலே இருந்தான். அதை அவனுடைய தாய் சொல்லியிருக்கிறாள், நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே தேவனுடைய சுத்த கிருபைடா. பிறந்த நான் கூட உன் முகத்தை பார்க்கலாமா, என்கிட்ட கூட காட்டாம தூக்கிட்டு ஓடிட்டாங்க. அப்படி ஓடி போனதுனால ஜீசஸ் தான் உனக்கு லைஃப் கொடுத்துருக்காருன்னு சொன்ன அந்த வார்த்தை 5 வயது பிள்ளை நினைவு கூர்ந்து மரணத்திலே போய் கொண்டிருந்த என்னை தூக்கி எடுத்து எனக்கு ஜீவன் தந்தாரே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தேவன் எனக்கும் உங்களுக்கும் செய்த எத்தனை காரியங்களுக்கு நாம் நன்றி அறியாதவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்காக ஜீவன் தந்த ஆண்டவருக்கு நான் நன்றியறிதலாக இருப்பேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் செய்ய காண்பிக்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம். முதலாவது 22வது வசனத்தையும் அதற்கு பிறகு 36வது வசனத்தையும் வாசிக்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி, பின்பு தேவன் சவுல் என்கிற ராஜாவை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். இப்போ 36ஐயும் வாசித்து விடலாம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு போதும். ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டு அவரை ராஜாவாக்கிறதற்கான ஒரு பெரிய காரணத்தை பவுல் இங்கே ஒரு பிரசங்கத்தில் சொல்கிறார். தேவனுக்கு பிரியமானவன் என்பது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற எந்த மனிதனுக்கும் பொருந்தும். அது தாவீதுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். ஒரு நிமிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆண்டவரே, அநேக காரியங்களை நான் செய்ய பழக்க வைக்கப்பட்டிருக்கிறேன், படிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் தேவ சித்தத்தை நான் செய்வதற்கு என்னை பூரணமாக ஒப்பு கொடுத்திருக்கிறேனா என்று நீங்களும் நானும் கேட்டு பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. மீண்டுமாக ஒரு சின்ன சாட்சி என்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன். நான் பீகாரிலே வேலை செய்து கொண்டிருந்த போது திருடன் வந்து என்னுடைய பொருட்களை எல்லாம் திருடிவிட்டு போய்விட்டதுனால, வீட்டிலே ஒன்றும் இல்லாதனால, நான் கொஞ்ச நாள் காவி கலரில் நான் அங்கி போட்டு ஒரு சாதுவை போல மாறி நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். என்னிடத்தில் ஒரு பொருளையும் நான் வைத்துக்கொள்ளவில்லை. ஒரு லுங்கி, ஒரு செம்பு, ஒரு பைபிள், அந்த பகலில் போடுகிற ட்ரெஸ்ஸை நான் ராத்திரியிலே சுத்தம் செய்து அடுத்த நாள் காலையில் போட்டு அப்படியாக ஊழியம் செய்து கொண்டிருந்தது. என் தாய் தகப்பன் கேட்டார், ஐயோ, ஒரே மகன், இவனும் சன்னியாசி ஆகிவிட்டால் எப்படி, நம்முடைய தலைமுறை அற்றுப்போகும் என்று என்னுடைய பெற்றோர் மிகவும் கலங்கினதுனால அவர்கள் எனக்கு எப்படியாயிலும் திருமணம் செய்ய வேண்டும் என்று வாரம் கடிதம் எழுத ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லாததுனால நான் கடைசியாக ரொம்ப தொந்தரவு தாங்க முடியாமல், சரி, நீங்கள் ஒரு பெண்ணை பாருங்கள், ஆனால் பெண்ணை பார்க்க முன்னதாக நான் ஒரு கடிதம் எழுதி கொடுக்கிறேன், அந்த கடிதத்தில் இருக்கிற காரியத்தை அவள் புரிந்து கொண்டால், அவள் அதை ஏற்றுக்கொண்டால் அவளை நான் திருமணம் செய்கிறேன், அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் அவர்களுக்கு பதிலளித்தேன். அதில் நான் 7 கண்டிஷனோடு கூட இந்த கடிதத்தை என்னுடைய தந்தையே கொண்டு போய் பார்க்கிற பெண் கையிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். நான் கொடுக்கவில்லை. அந்த கடிதத்தின் முதல் காரியம் என்ன தெரியுமா? நான் என்னை தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு பூர்ணமாக ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால அந்த கடிதத்திலே கொஞ்சம் பயமுறுத்தும் காரியத்தை தான் எழுதியிருந்தேன். ஒருவேளை நம் 3000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறபடினால உன் தகப்பனாவது தாயாவது இறந்து போனால் கூட ஆண்டவர் போ என்று சொல்லாமல் போக மாட்டேன் என்று நான் எழுதியிருந்தது. இதையும் பார்த்து ஒரு பைத்தியக்காரி எனக்கு மனைவியாக தன்னை ஒப்பு கொடுத்தாள். 50 வருடங்களை கழித்து விட்டோம். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், அது எளிதான தீர்மானம் அல்ல.
திருமணமான 11வது மாதத்தில் என்னோடு கூட பிறந்த என்னுடைய தங்கை, அருமை தங்கை, நான் அவளை கைப்பிடித்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு கொண்டு போனேன். ஏனென்றால் எனக்கும் அவளுக்கு 3 வயது டிஃப்ரென்ஸ் இருந்தது. அப்படி நான் கூட்டி கொண்டு போன தங்கை தன்னுடைய 2வது பிரசவத்தில் அவள் இரத்த போக்கு மிகுதியானதினால மரித்து விட்டாள். அது ஒரு பெரிய கதை, நான் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அந்த காரியத்தில் சின்ன காரியத்தை மட்டும் சொல்கிறேன். எங்கேயோ போய்கொண்டிருந்தேன் ஊழியத்திற்கு. எனக்கு ஒரு டெலகிராம் வந்தது. அதை வாங்கி 3 நாட்கள் ஊழியத்தை முடித்து விட்டு தான் என் மனைவியை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த நாட்களில் டெலகிராம் தான் உண்டு, டெலிஃபோன் இல்லை. அந்த நாட்களிலே அந்த டெலகிராமை வாங்கி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு நான் கடைசியாக இரவு 2 மணிக்கு போய் நான் என்னுடைய மனைவிடத்தில் சொன்னேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு ஞாபகம் ஊட்டினார். நான் சொல்லுவேன் போவேன் என்று சொன்னாய். நானும் என் மனைவியும் நாங்கள் முழங்கால் பட்டு, ஆண்டவரே, ஒரே மகன், தாய் தகப்பனுக்கு துள்ள துடிக்க ஒரு பிள்ளை இறந்து போனது நேரத்தில் ஆறுதல் சொல்ல வேண்டும், நான் போகவா வேண்டாம் என்று நான் ஜெபித்தேன். இரவு 2:30 மணிக்கு ஆண்டவர் போ என்று சொன்னபோது என்னிடத்தில் காசு கிடையாது. எப்படி போகிறது 2 பேர் என்று சொல்லி அது ஒரு பெரிய சம்பவமாக தேவன் அங்கே ஒருவரை 1 மணிக்கே எழுப்பி அகஸ்டின் ஜெபக்குமார் அவருடைய மனைவிக்கும் விமானத்தில் போவதற்கான காரியத்தை செய்ய என்று ஒருத்தருக்கு சொல்லி இருந்ததினால ஆண்டவர் போ என்று சொன்ன அந்த விதம் ஒரு ஆச்சரியமானது. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், தேவன் சித்தம் செய்வது கடினமாய் தோன்றினாலும், அது முடியாததாய் தோன்றினாலும், நீங்களும் நானும் அதற்கு மாத்திரம் ஒப்பு கொடுப்பேன் என்றால் கர்த்தர் வழிகளையும் திறக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஏற்பட்ட காரியங்களை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். தாவீது தன் காலத்தில் எப்படியாய் துன்பப்படுத்தப்பட்டான். 13 வருடங்கள், 17 வயதில் அவன் கோலியாத்தை முறியடிக்கிற தீரனாக இருந்த போதிலும் கூட மீண்டுமான 13 வருடங்களை அவன் எப்படி கழித்தான் என்று வேதத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், விசேஷமாக 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் அவனை வாசித்தீர்கள் என்றால் உங்களால் அழாமல் இருக்க முடியாது. வீட்டிலே மதிப்பில்லை. ஆண்டவர் சாமுவேலை கொண்டு அபிஷேகித்த போதிலும் கூட ஆண்டவர் இவன் ராஜாவாக போகிறான் என்பதை குடும்பத்தாருக்கு வெளிப்படுத்தியிருந்த போதிலும் கூட அந்த அபிஷேகத்தை பெற்ற பின்பு அவனை ஆடுமைக்கு அனுப்பிவிட்டான் தகப்பன். அதற்கு பிறகு தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என்று தாவீது சொல்லுகிற ஒரு சம்பவத்தை பார்ப்பீர்கள். அதுக்கு பின்னதாக ஒரு பெரிய சரித்திரமே இருக்கிறது. அதை குறித்து நான் பேச போகவில்லை. அதற்கு பிறகு அவன் மீண்டுமாக படை இருக்கிற சகோதரர்களை பார்த்து தின்பண்டங்களை கொண்டு வருவதற்கு அவனுடைய தகப்பன் அனுப்பின போது அங்கேயும் அவனுடைய அண்ணன்மார் அவனை சூழ்ந்து வெறுக்க பண்ணுகிறாள். ஆடுகளை விட்டுவிட்டு எங்கே வந்தாய் என்று உனக்கு துணிச்சல் வந்து விட்டது. சகோதரர் மத்தியிலேயும் அவன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பின்னதாக அவன் ராஜாவின் மகளாகிய மீகாளை திருமணம் செய்து ராஜாவுக்கு மருமகனான போது அந்த ராஜாவே அவனை அழித்து விட்டு தன்னுடைய பிள்ளையை விதவையாக்குவதற்கு ஆயத்தமான சவுலின் அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்கவில்லை. கடைசி வரை கிடைக்கவே இல்லை. பல முறைகளிலே சவுலுக்கு அவன் துணை நின்றான், அவனை காப்பாற்றினான். ஆனாலும் சவுல் அவனை அங்கீகரிக்கவே இல்லை. தன்னை விரும்பி திருமணம் செய்த மீகாள் அவளும் அவனை அலட்சியப்படுத்தினாள். அவனுடைய ஆராதனை முறை அவளுக்கு பிடிக்கவில்லை. அவனுக்கு நெருங்கிய நண்பன் என்று யோனத்தான் தன்னை கண்டாலும் துன்ப நேரத்தில் அவன் உறுதிமொழி கொடுக்க முடிந்ததை வழியே தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய சந்ததிக்கும் தான் பாதுகாப்பை தேடிக்கொண்டதை வழியே தாவீதை பாதுகாப்பதற்கு அவனால் முடியவில்லை. அவன் ஒரு 600 பேரை கூட வைத்து அவர்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வேவுகளை சந்தித்திருக்கிறான். அவர்களும் ஒரு நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து கல்லறிவதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள். அவன் தனித்து விடப்படுகிறான். நன்மை செய்தவன் தனித்து விடப்படுகிறான். அந்த நேரத்திலையும் அவனுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம், தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்பது. நம்முடைய கஷ்டங்கள் நம்மை தேவ சித்தம் செய்ய விடாதபடி நம்மளை தடுத்து விடலாம்.
நம்முடைய பாடுகள் நம்மை தேவ சித்தம் செய்யாதபடி தள்ளி வைத்து விடலாம். தேவன் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளையும் அறிந்து கொள்ளுமானால் இந்த தேசம் தேவனை அறிந்து கொள்ளும். என்னை குறித்து தேவன் என்ன திட்டம் பண்ணி இருக்கிறார், என்னை குறித்து ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், என்னை குறித்து அவருடைய இருதயத்தில் தோன்றின பூமி உருவாகும் முன்னதாகவே என்னை தெரிந்து கொண்டவர் அல்லவா, என்னை குறித்து என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறார் என்கிற ஒரு நினைவு மாத்திரம் ஜனங்களுக்குள்ளே வந்து விடுமானால், சாராள் நவரோஜ் என்கிற ஒரு அருமையான தேவனுடைய மகள் எழுதின அந்த பாடலை அடிக்கடி நாங்கள் பாடுவது வழக்கம். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள், கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள், ரெட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார், ரெட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, முன்னறிந்து அழைத்தவாறே முன்னின்று நலமுடன் நடத்துவார், முன்னறிந்து அழைத்தவாறே முன்னின்று நலமுடன் நடத்துவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. இங்கே உங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் என்றாலும் அனிதோடு இந்த சிந்தையோடு நீங்கள் இங்கே இருந்து கடந்து போகும்படியாக என்னுடைய தேவனுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். ஒரு நிமிடம் கேட்டு பாருங்கள். ஆண்டவரே, ஆவியானவர் என்னை குறித்து தேவனுடைய பிள்ளை என்றும் என்னுடைய காணிக்கைகள் உம்முடைய ஊழியத்திற்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்களை குறித்தும் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறீர் என்று இந்த இரத்தம் என்னை குறித்து சாட்சி கொடுப்பதற்கும், கர்த்தருக்கு பிரியமானவன் என்று நான் உம்முடைய நடக்கையினாலே உனக்கு பிரியமானவன் என்று தேவனே சாட்சி கொடுப்பதற்கும், இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் தேவ சித்தத்தை செய்கிற ஒரு பிள்ளை என்று சாட்சி கொடுப்பதற்கும் என்னை தகுதியாக்கும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அதை என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கும்போது நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தேவ சித்தம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும்.
அதை செய்வதற்கு எனக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆபத்து சூழ்ந்திருக்கலாம், நெருக்கங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவன் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார் அந்த சித்தத்தை செய்வதற்கும், தேவனுடைய சித்தமுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும் என்று சொன்னதல்லவா, அந்த ராஜ்யத்தின் விளிம்புக்காக என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அப்படியே இருக்கிற இடத்துல மெதுவாக எழுந்து நின்று ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். தேவ சித்தத்தை செய்வதற்கு நானும் என் குடும்பத்தாரும் நானும் என் வீட்டாரும் நான் ஆண்டு காரியத்தை செய்து நான் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு என்னை தத்தம் அளிக்கலே. இன்னொரு முறையாக ஒருவேளை இதற்கு முன்னதாக நீங்கள் ஒப்பு கொடுத்திருந்தாலும் பூரணமாக தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சின்ன கூட்டம் இந்த மூலைக்கரை பட்டியலையும் உண்டு என்று தேவனுக்கு தெரியப்படுத்தும் வண்ணமாக எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஒருவேளை பெரிய ஒரு விலைக்கிரயம் செலுத்த நேரிடலாம், ஆனால் அது வீண் போவதில்லை. அதை தேவன் அங்கீகரித்தது மாத்திரமல்ல, தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஒரு நாள் மேகமீதியிலே இயேசு வரும்போது என்னுடையவர்களை பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியவர்களை கூட்டி சேருங்கள் என்று சொல்லி தேவதூதர்களுக்கு சொல்லும் போது நானும் அந்த கூட்டத்தில் காணப்படுவேன் என்கிற தைரியத்தோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் 2 நிமிடங்கள் வாயை திறந்த ஆண்டவரே இதுக்கு என்னை தகுதியாக்கும், இது எனக்கு தகுதியாக்கும் ஆண்டவரே, இதற்கு செய்ய எனக்கு பலன் தாரும், இதை செய்வதற்கு எனக்கு பலன் மாத்திரம் அல்ல சுவாமி, எனக்கு கிருபை வேண்டும். உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது, உம்முடைய கிருபை இல்லாமல் இதை நிறைவேற்ற முடியாது, உம்முடைய கிருபை தான் இதை நிறைவேற்றுவதற்கு எங்களை பலன் தர வேண்டும். பவுல் சொன்னது போல ஆண்டவருடைய கிருபையின் மேல இருந்ததினால மற்றவர்களை காட்டிலும் அதிக பிரயாசப்படுவதற்கு தேவன் என்னை குறித்து வைத்திருந்த சித்தத்தை நிறைவேற்றினேன், என் ஓட்டத்தை அதனால் முடித்திருக்கிறேன், எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிற தைரியத்தோடு தேவ சமூகத்தில் காணப்படுவதற்கு எங்களை தத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கொடுத்தல், எங்களுடைய ஈடுபாடு, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் உடைய சன்னிதானத்தில் பிரதியாயிருக்க வேண்டுமே. எப்படியாயிலும் ஒரு சிலரை ஆயிலும் இந்த ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தி விடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா எங்களை இந்த பட்டியப்பட்ட ஒரு பட்டியலிலே சேர்த்துக் கொள்வீராக. உம்முடைய வருகை நெருங்கி இருக்கிற நேரத்தில் கர்த்தாவே ஹல்லேலூயா அந்த நாள் வீணாய் போய்விடக்கூடாது. நாங்கள் முதலாவது பாடின போல ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து காணப்பட்டு விடக்கூடாது. வாழ்நாளெல்லாம் வீணாய் போய்விட்டது உண்மைதான், மீதம் இருக்கிற நாட்களில் ஆயிலும் கர்த்தாவே ஆத்துமாக்களுக்காக கவலைப்படாமல், ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்காமல், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவதற்கு பணம் செலவழிக்காமல், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவதற்கு என்று அப்படிப்பட்ட ஊழியங்களோடு என்னை இணைத்துக் கொள்ளாமல் ஏனோ தானோ என்று நான் சோம்பலாய் தெரிந்தால் காலம் கழிப்போர் துக்கிப்பார் என்கிற வரிசையில் வந்து விடுவேன். ஆண்டவரே வேண்டாம், அதற்காகத்தான் எனக்கு ஞாபகம் விட்டிருக்கிறீர், அதற்காகத்தான் என்னை தட்டி எழுப்புகிறீர் சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னோடு கூட வந்திருக்கிறாருமே சகோதரன் பெல், உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக வரை நான் கேட்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபைகளை தர வேண்டும், பலனை தர வேண்டும். அநேக நேரங்களில் போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு அவர் கூட நிற்கிறார் என்கிற தைரியத்தை உங்களுக்கு தர வேண்டும். அதை செய்வதற்கு அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டு